ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ ஒரு பெரிய மொபைல் ஒன்று நம்ம கைக்கு வந்திருக்கு. அதாவது சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மொபைலு இதில் வந்து கோடு மட்டும்தான் இஷ்யூவே தவிர மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. அதாவது இதோட ப்ரைஸ் வந்து 18,500 சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா. இது S23 அல்ட்ரா. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் இந்த பேனல்லாம் பாருங்களேன், இந்த பாடின்னு சொல்லுவோம்ல, இந்த மொபைலோட பாடி வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன கிராட்ச் டென்ட்டு கிடையாது. இதில் இஷ்யூவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் கோடு மட்டும்தான். இந்த கோடு தவிர்த்து இந்த மொபைலை நம்ம பார்த்தோன்னா இதில் ஒன்றுமே இல்லை, புது மொபைலுன்னே நம்ம சொல்ல முடியும். கோடு தான் வந்து மெயின் இஷ்யூவாக இருக்கே தவிர வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைலோட ப்ரைஸுன்னு வந்து இப்போ நம்ம உங்களுக்கு கொடுக்குற விலை வந்து 18,500 18,500க்கு யார் வேணாலும் வாங்கிக்குவாங்க. ஏன்னா இதோட போர்டு ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் போர்டு ரேட்டுக்கே இந்த ரேட்டுக்கு போகும். இது மொபைலு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கோடு அதிகமாக ஆகிட்டு இருக்கலாம், இல்லை ஆகாமல் கூட அப்படியே இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஒரு டிஸ்பிளே வாங்கி போட்டால் சரியாயிடும். அதே மாதிரி யாராவது இதே மாதிரி ஒரு மொபைல் வச்சு அதில் போர்டு கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் இந்த போர்டை பயன்படுத்திக்கலாம். ஸோ எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற விலை 8,256 சரியா? இது என்னப்பா 8 GB RAM தானே இது தம்பி? 8 GB RAM 256 GB. மொபைல் வந்து கேமரா செம்மையாக இருக்குது. வெறும் லைன் மட்டும்தான். 8 GB RAM 256 GB. கேமரா மட்டும்தான் ஃபால்ட்டு. வேறு வச்சு கேமரான்ற அந்த டிஸ்பிளே லைன் மட்டும்தான் ஃபால்ட்டு. கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. சரிங்களா? எல்லாமே பக்காவாக இருக்குது. மேலே டெம்பர் கிளாஸு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காரு. இப்போ பாருங்க, எல்லாமே பக்காவாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 18,500 தரோம்.